நாடு முழுவதும் மழைக்காலம் தொடங்கிவிட்டது. வெள்ள, புயல் எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டு வருகின்றன. மழைக்காலத்தில் மின்சாரத்திடமிருந்து நம்மை பாதுகாப்பாக காத்துக்கொள்வது எப்படி என்பதை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். மழை பெய்யும் இந்த சீசனில் சரியாக செயல்படாத மின் விளக்குகள், சுவிட்சுகள், மின்சாதனங்களை முறையாக பழுது பார்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். மின்சார வயரிங் வேலைகளை மழைக்கு முன்னரே செய்துவிட வேண்டும். திடீரென பழுதுபடும் மின் சாதனங்களை முறையாக அங்கீகாரம் பெற்ற அல்லது நன்கு வேலை தெரிந்த எலக்ட்ரிஷியனை கொண்டே செய்து கொள்ள வேண்டும். சுவிட்சுகள், மின்விசிறி என எந்த சாதனங்களுக்கும் அந்த நாட்டினுடைய தர முத்திரை உள்ளதா என சரிபார்த்து அதை மட்டுமே வாங்கி உபயோகிக்க வேண்டும். விலை சற்று கூடுதலாக இருந்தாலும் தரமான கம்பெனி பொருட்களையே வாங்கிக் கொள்ள வேண்டும். மின்சார பிளக்குகளை பொருத்துவதற்கு முன்னரும் எடுப்பதற்கு முன்பும் சுவிட்சுகளை அணைத்து கொள்ள வேண்டும். உடைந்த சுவிட்சுகள், பிளக்குகளை உடனே மாற்றுவதோடு அதில் ஆட்டோ பிளாஸ்டர்ஸ் போட்டு உபயோகிப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். கேபிள் டிவி வயர்களை மேல்நிலை கம்பிகளுக்கு அருகில் கொண்டு செல்லக்கூடாது. சுவிட்சுகள், பிளக்குகளை குழந்தைகளுக்கு எட்டாத உயரத்தில் அமைத்து கொள்ள வேண்டும். வீட்டு வயரிங்களை அவ்வப்போது சரிபார்த்து தேவையெனில் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாற்றிவிடுங்கள். மின்சார கம்பத்துக்காக போடப்பட்ட ஸ்டே வயரிங் மீதோ அல்லது மின் கம்பத்தின் மீதோ கொடி கட்டி துணி காயப்படுவதை கண்டிப்பாக செய்யக்கூடாது. கால்நடைகளை கட்டுவதையும் அதன் மீது விளம்பர பலகைகளை கட்டுவதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். மழை காலத்தில் மின் மாற்றிகள், மின் கம்பங்கள், மின் பகிர்வு பெட்டிகள், ஸ்டே வயர்கள் ஆகியவற்றின் அருகே செல்லாமல் செல்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். மழை காற்றால் மின்சார கம்பி அறுந்து விழுந்துள்ளது எனில் அதன் அருகே செல்வதோ அதை எடுக்க முயற்சிப்பதோ கூடாது. மின்சார அலுவலர்களை தொடர்பு கொண்டு தெரிவிப்பதுதான் அவசியம். வீட்டு அருகில் மேல்நிலை மின்சார கம்பிகளுக்கு அருகில் வளர்ந்திருக்கும் நம் வீட்டின் மரக்கிளைகளையோ செடிகளையோ நாமே வெட்டக்கூடாது. பழைய மின்சாதனங்கள், கிரைண்டர்ஸ், அயர்ன் பாக்ஸ் உபயோகிக்கும் போது காலில் ரப்பர் செருப்பு அணிந்து கொண்டு செல்வது நல்லது. மழை, இடி உள்ள சமயங்களில் செல்போன் உபயோகிப்பதையும் சார்ஜ் போடுவதையும் தவிர்க்க வேண்டும். அச்சமயம் ஏசி, வாட்டர் ஹீட்டர், சுவிட்சுகள் இயங்காமல் இருப்பது நல்லது. இது போன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு மழை காலத்தில் நமக்கு மின்சாரத்தினால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து ஒரு அநியாயமாக செல்லக்கூடிய உயிரிழப்பு